இப்போ லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிற மெட்டல் எப்படி சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்மளோட மோல்டன் மெட்டல் பவுரிங் டெம்பரேச்சரில் இருக்கும். இந்த பவுரிங் டெம்பரேச்சர்லேருந்து சென்சிபிள் ஹீட்டை டெசிபேட் பண்ணி அட்மாஸ்பியருக்கு டெசிபேட் பண்ணி ஃப்ரீசிங் டெம்பரேச்சருக்கு மாறும். இந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் தான் ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும். அதாவது லிக்விடாக இருக்கிற இந்த மோல்டன் மெட்டல் சாலிடாக மாற துவங்கும். இந்த இடத்துல இந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும், மாறாது. இது ஏன்னா நம்ம ஃபேஸ் சேஞ்ச் நடக்க போது எப்போவுமே டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. அதுக்கான காரணம் அந்த இடத்துல லேட்டன்ட் ஹீட்டு தான் டெசிபேட் ஆகும். அதனால் இந்த ஃபேஸ் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே அந்த டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கிற மெட்டல் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்லேயே சாலிடாக மாறிடும்.